இரு கரங்குப்பை அழைத்திருக்கிறார்கள். கிராம பொதுமக்கள் செங்கற்கோவில் மற்றும் இளந்தென்றல் இளைஞர் நற்பணி மன்றம் செங்கற்கோவில் இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற உங்களை எல்லாம் இந்த நாடகத்துக்கு இங்கே வர வைத்ததே யூடியூப் சேனல் தான். என் அன்பு தம்பி, ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கிடைக்குமா? கிடைக்கும். அதனை தொடர்ந்து எந்த நாடகத்துக்கு வந்தாலும் அந்த நாடகத்தினுடைய கதை தெரியாமல் 12 வருஷமாக தேடிக்கொண்டிருக்கிறான். என்னுடைய புத்ரு விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவினந்தல் மண்ணின் மைந்தன் புத்ரு பாண்டிக்கு ஒரு கிளாப் கிளாப் கிளாப். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக்கொண்டும் ஒருவராக இரவானால் நாடக கொட்டகை, பகலானா அன்பாலயம், தொடர்ந்து 21 ஆண்டுகளாக மக்களுடைய அன்பை மட்டும் நாடி ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த கோமாளியனுடைய ஆசிரியர் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் வீரசொல்லம் அருகாமையில் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாயமங்கலம் ரோட்டில் தான் இருக்கு எங்கள் ஊர். கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே. எத்தனை பேர் உறவுகள் இல்லை என்று சொன்னாலும் உறவுகளாக நானும் என் எம்கேஆர் அன்பாலயத்தில் உள்ள மக்களும் உங்களை வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் வபுன்காமை மற்றும் போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வருவேன். 2 டான்ஸ் வரும். நீங்கள் நம்ம சகோதரி போல் நினச்சி அவங்க ஆடும்போது என்ன ஆடுறாங்களோ அதை மட்டும் ரசிங்க. அதுக்காக அதில் கிண்டல் பண்ணாது. என்னையை கூட வந்தால் அது வேறு விஷயம். பொம்பளை பிள்ளைய ஒரே ஒரு தம்பி நக்கல் மயிரெலாம் சிரிக்காத, மனநோயாளி முண்டை ஏன்ற ஒரே ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். பெண்கள் ஆண்களுக்கு நிகராக எத்தனை துறையிலே சாதித்து கொண்டிருக்கிறார், உண்மை தானே. ஆனால் ஒரு நாடக மேடையில் தன்னுடைய மானம் பெரிதல்ல, இந்த கலையை நம்பி தன் குடும்பத்தை நம்பி வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழச்சியும் எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். என் தங்கச்சியை தான் அதெல்லாம். நீங்கள் நினைக்கிறீங்க நாடகத்திலும் சரி கரகாட்டம் தமிழகத்தில் உள்ள கலையெல்லாம் நானாக கண்ணீர் வடிச்சிருக்கேன். மதுரையிலிருந்து ஒரு கரகாட்டத்துக்கு வர்றாங்க. அவங்க அப்பா ராஜபாட்டு பெத்த பிள்ளையை கட்டி பிடிச்சி ஆடினார். அப்போ தான் கேட்டேன், என்னண்ணே உங்கள் மகளை போட்டு இப்படி கட்டி பிடிச்சி டம்மு டம்முன்னு அடிக்கிறியா, அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த வயிற்றுக்காக எம்கேஆர் பார்த்தீங்களா. அதே மாதிரி என்னை எது சொன்னாலும் நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஏன்னா என்னை அதெல்லாம் நான் பெருசுப்படுத்துறதில்ல. என் தம்பி எங்கள் அன்னைங்கன்னு போயிடுவேன். அந்த பொம்பளை பிள்ளைகளை இன்றைக்கி சொல்கிறேன், எந்த மேடையாக இருந்தாலும் அது ஆடும்போது நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி ஆடினா நம்ம எப்படி உட்காந்து ரசிப்போமோ அதே மாதிரி ரசிங்க. போயிட்டு வா. டான்ஸுக்கார பிள்ளைகளே ரெடி ஆயிட்டீங்களா? இளைஞர்கள்லாம் காத்திருக்குது உங்களை தானம்மா. வாங்கம்மா வாங்கம்மா, வெளியில வாங்கம்மா, அவடைய கட்டிட்டீங்கம்மா. டான்ஸுக்கார பிள்ளைகளே வெளியே வாங்கம்மா. ஏய் இளைஞர் ஒரு காத்திருப்பது உங்களுக்கு தானம்மா. हेलो மெடல புள்ள நேசத்துக்கு செவத்த புள்ள பாசத்துக்கு
அழகர் மலை காத்து வந்து தூது சொல்லாதோ புள்ள நேசத்துக்கு சொதப்புள்ள பாசத்துக்கு அழகர் மலை காத்து வந்து தூது சொல்லாதோ வாசம் மல்லி பூத்திருக்கு பார்க்கப்பட காத்திருக்கு சிந்துமணி புங்கழுத்தில் தாலி கட்ட வேணும் ஐயா எனல புள்ள நேசத்துக்கு சொதப்புள்ள பாசத்துக்கு அழகர் மலை காத்து வந்து தூது சொல்லாதோ ஆசை வந்து மனச தாக்குதையா உன்னை நினைச்சு மனசுல எனக்கு கேட்க வந்ததையா ஏகப்பட்ட ஆசை வந்து இவ மனச தாக்குதையா உன்னை நினைச்சு மனசுல எனக்கு கேட்க வந்ததையா தொப்புக்குள்ள குருவி ரெண்டும் சொந்தம் சொல்லி பேசுது சொந்தமுள்ள நானும் இங்கே ஜோடி எப்போ ஆவது பார்க்க வச்சு தேதி ஒண்ணு பார்க்கணும் ஊரடங்கி போன பின்னும் நாம மட்டும் பேசணும் சந்தனத்தை பூசவா ஜீவன கூடவா சங்குமணி புங்கழுத்தில் தாலி கட்ட வேணும் எடல புள்ள நேசத்துக்கு சொத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மலை காத்து வந்து தூது சொல்லாதோ மருது ஒண்ணு இருக்க முடியலையே மருகி மருகி உருகி கரைஞ்சு பாட வைக்கிறியே இசையுள்ள ஆம்பளைக்கே ரோச ஒண்ணு போதுமா மிச்சங்கள மீதங்களை நானும் சொல்ல வேணுமா பச்சைக்கிளி நெஞ்சுக்குள்ள மோகம் தீய மூட்டுற பசங்களை மூடி வச்சு பாவங்களை காட்டுற கோவப்பட்டால் அவமில்ல சேர்ந்துக்கிட்டா பாவமில்ல பாட்டுக்குள்ளே பாட்டு இருக்கு படிச்சிடத்தா மனசு இருக்கு இந்த வயசு இப்ப புதுசு அலையாடி பூங்கொடி இந்த மாமன் படிக்கும் பாட்டு இனிக்கும் சேர்ந்து பாடடி இந்த மாமன் படிக்கும் பாட்டு இனிக்கும் சேர்ந்து பாடடி பாட்டுக்குள்ளே பாட்டு இருக்கு மனசு இருக்கு நல்லா இருக்கலான்னு பாக்குறோம். உன்னை கேட்கவே இல்லையே நானு. சரி சரி. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எங்க வர இங்க தானே வரணும். பேச கூடாதுன்றாரா? அண்ணி இல்லையா? சரி வாயில எல்லாம் கைய வச்சுக்கங்க அப்பனா. அவரும் மெடிகாரே நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லாவே சாப்பிட்டா தூங்குன முண்டே உட்கார்ந்திருக்க. என்ன பண்றது விதி. அதான் சரி செஞ்சிட்டீங்களே. பாவம் டிரைவர். அண்ணே அப்புறம் பிரதங்கர அண்ணே நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆல்ரவுண்டரே நீங்க நல்லா இருக்கீங்களா? அண்ணே ஆல்ரவுண்ட் அண்ணே தெரியும் எனக்கு இன்னைக்கு. அப்புறம் தானங்கரே ஏ கப்பக்கால முண்டை. கப்பக்கால முண்டையா? அங்க என்ன பார்த்துட்டு இருக்க செல்லுல? தெரியும் என்ன அண்ணன் அவர் யூடியூப் எடுக்கிற அண்ணன் ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா? நான் எல்லாருமே நல்லா இருக்கணும். அந்த போடுமான்னு போய்கிட்டே இருக்கணும். வர்றதையும் தெரியக்கூடாது போறதையும் தெரியக்கூடாது. நல்லா போடுறோமா? பெட்டிக்காரே வந்து உங்க 4 பேர்த்த கை எடுக்கிறேன். ஏமா எங்க கை எடுத்து நாங்க என்ன பண்றது? ஓவரால் அடிங்க.
அந்த கை எடுக்கிறது சொல்லல, வணக்கத்தை சொன்னேன். நல்லா போடுவோமா? கண்ணிமைக்கு ஹலோ ஹலோ டேய் பேசாம உட்கார்றா, நோண்டிட்டே இருக்காரா? வரதேடி ஒரு பாட்டுப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்க தப்பான போட்டுக்கலாம். காதல் கொண்டே நடி இடுப்புக்கு அழகானது காதல் கொண்டே நடி போடுங்க. அதுல இருக்கு. எதுல? அதுல. அடுத்த பாட்டு இல்ல. ஆமா. போடுறோமா? போடுங்க. அடுத்த சைடு போடுறோமா? வாத்தியாருக்கு நல்லா இருக்கு வரீங்களா? உங்க வாத்தியா இருக்கா? தா. நல்லா இருந்தா நீங்க வாங்கி வச்சுக்கங்க. இல்ல உங்களுக்கு வைப்போம். எனக்கு வேணாம். இல்ல கஷ்டப்படுறியா? எனக்கு ஆல்ரெடி ஒரு மைக் இருக்கு போதும். கஷ்டப்படுறியா? அதாவது வாயில வைப்போம். எனக்கு ஒன்னு இருக்குடா போதும்டா. சரி. அதனால அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து செய்யறத செய்யணும். செஞ்சிரோமா? செய்ய பாப்போம். நேத்துங்காரே காலையில தான் உன்னை சொன்னேன், திருந்த மாட்டேங்கற நீனு. ஏரி நன்னாங்க ஏரி தண்டா மாமா, எழுந்த பால் தோப்பு தண்டா, ஏரி நல்லா உழப்பட்டுமா மாமா, பழத்தை நல்லா பறிக்கட்டுமா.
நீ பாக்குற வேலை எல்லாம் இங்கே எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? என்கிட்ட ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. நல்ல பாம்புன்னு தான் சொன்னேன், வேற மாதிரி கேக்குதா? கரெக்டா பாடுங்க. ஆமா கரெக்டா பாட வைப்பேன். பாடுங்க. பாடுறேன் பாரு. என் வாயை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கரெக்டா பாடுறேன்னா எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா நீ எல்லாத்தையும் பாப்பேன்னு தெரியும். ஜன்னல தான் திறந்து வச்சு மாமா ஜமகால விரச்ச வச்சு அப்புறமேட்டுங்க கரெக்டா தானே பண்ணேன். சைஸா கூப்பிடுற பாரு. வாமா சும்மா தான் இருக்காரு. வெட்டி கரெக்டா தானே பாடுறேன். நல்லா கரெக்டா தான் பாருங்க. தப்பா பாடுறணும். என்ன கபகால என்னடா நல்ல பாபு சைஸா போடுங்க. அடிக்கிறீங்களே அப்பா. அண்ணே முருகண்ணே சொல்லி வையேன். அடுத்து என்ன செய்யணும்? வாவு போடு போடணும். இல்ல அடுத்த பாட்டு பாடணும். அதுலயே இருக்காது பெட்டி. ஆமா அப்புறம் பெட்டியை வைக்க வேண்டிய நிலைமை வரும். ஏற்கனவே உடைச்சாங்க. ஏற்கனவே உடைச்சிட்டாங்க. உடம்ப பாரு சந்தன கடு. ஏமா நீ உடம்ப பாருங்கற அவர் குண்டிய பாருங்கறாருமா. உங்களுக்கு இந்த பாட்டு பாடக்கூடாது, வேற பாட்டு பாடணும். வேற பாட்டு பாடுவா? ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே. டேய் இல்ல ஆசை மச்சான் இல்ல ஆசை மச்சான தான் நானும் பண்ணேன். அடடடடா அருமையான புள்ளடா. எங்கடா பிடிச்சி இந்த புள்ளைய? நீங்க தான் பாட பாருல. பாடுங்க பாடுங்க. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே அழகு சின்ன மேலதானே சேச்சு. மச்சான் 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 ஆசை மச்சானே அழகு சின்ன மேலதானே சேச்சு. நான் போமோடே கொட்டவே வரவகாதா கண் வெடிச்சே காத்துமே வரவகாதா. எப்பதா 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 வரீங்க உள்ளோ ஏங்க இருக்கணும்ல. என்ன பண்றது? நீ குண்டியாடினாலும் வாசிக்கணும், கையாடினாலும் வாசிக்கணும்.
ஆமா கூப்பிடுங்க. பக்கத்து ஆளு சின்னமா இருப்பாங்க. ஏன் எங்கள்கிட்ட ஆடி வர மாட்டீங்களா? அவங்க அக்கா சரி அவங்க வருவாங்க உங்ககிட்ட, அதனால நான் போயிட்டு அப்புறமா வா தாத்தா. ஓடி பூதி. இது எத்து. அடாடா அழகா பாரு. பெட்டி அப்படியே ரொம்ப ஆடியா ரொம்ப வெறித்தனமா போகிறீங்களா? ஏங்க அப்பா பூரணம் இல்ல என்னைய பார்த்தா உங்களுக்கு பூர்மே அப்படியே. பெட்டிக்கார நல்லா இருக்கீங்களா? அக்கா பொந்த பார்த்தவன தான் பூருது என்ன? ஏய் ஆமா அக்கான்ற அப்புறம் அக்கா பொந்துன்ற ஏனா மானம் கட்டவனா டேய். இந்த பொந்துக்குள்ள இருந்து வந்தீங்க அந்த பொந்து. மரியாதையா பேசினா மரியாதையா நான் பேசுவேன். மரியாதை தவறுனா நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்புறம். நன்றி. பார்க்கலாம்ல? நல்லா இருக்கீங்கல்ல? அப்படியே ஆகட்டும் மிருதங்கரே. வாங்க நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கீங்களா? அப்படிதான் இருக்கணும். ஆல் ரவுண்டுக்கரே வணக்கம் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் தாளக்காரே நல்லா இருக்கீங்களா? என்னடா எல்லாம் வரிசையா நொக்கன்றீங்க எரிச்ச வர்ற மாதிரி. நம்ம சோத்துக்கு செத்த மாதிரி அக்கா. ஆமா தம்பி என்ன பசிக்குது பால் இழிச்சுக்கிட்டு அரைஞ்சு விடுவேன் ஞாபகம் வச்சுக்க. ஆமா தேவலாம்பெல்லாம் பேசக்கூடாது. பரவாயில்லைங்க 4 பேருக்கு வணக்கம். அப்புறம் உங்க எல்லாருக்கும் வணக்கமுங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? அருமையான கூட்டம், அருமையான பெண்கள் ஆண்கள் கலந்து உட்கார்ந்துருக்காங்க. நேத்து போன ஊர்ல எல்லாம் எப்படி உட்கார்ந்தாங்க? இந்த பக்கம் பெண்கள் அந்த பக்கம் ஆண்கள் இப்பெல்லாம் ஒண்ணா உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஒரு சூப்பர் ஊர் இல்லையா? அருமையான ஊரு. அப்பெல்லாம் இருந்தாலும் விடிய போறது அவர்தான், விடிஞ்சு போறது அவர்தான். கல்யாணத்துக்கு போடுறாரு, காது குத்துக்கு போடுவாரு, நாளைக்கு எல்லாத்துக்குமே போடுவாரு. நாளைக்கு ஒரு பேச்சுக்கு சந்துரு உங்களையும் போடுவாரு. திடீர்னு நீ இந்த ஊர்ல காலையில செத்து போயிடுற அதுக்கும் போடுவாருமா? ஆமாடா. ஏன்னா எனக்கு போட சொல்ற அப்புறம் போடுறதே அவர் வேலை தானே. அவர் போடுறது காரணம் இருக்கு. அவர் புருஷன் மாதிரி, நீங்க 4 பேரும் பொண்டாடி மாதிரி. யாரும் அதுல புள்ள வைக்கிறது? இந்தா கேமராக்காரன் தான் பெத்து கொடுக்கணும். அங்க கெருப்ப போய் இல்ல கேரி போய் பாண்டியன் தான் பெத்து கொடுக்கணும். அஸ்கு புஸ்கு பரவாயில்லைங்க. நான் போலாமா? நம்ம போலாமா? வாங்க போலாம். இறங்கி வாங்க போலாம். காலையில போவோம். அவன் வா போடு போட வருவான். முகரே பாரு பல்லை போடா தண்ணி கொண்டு வரே. சரி வாங்க போலாம். பசமுள்ள பாண்டியரு பத்தி கட்டோ பாவலரு ஆடு விளையாடு உங்க கூட ஆடட்டுமா? கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா? பசமுள்ள பாண்டியரு பத்தி கட்டோ பாவலரு ஆடு விளையாடு உங்க கூட ஆடட்டுமா? கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா? பசமுள்ள என்ன பண்றது? நம்ம ஊர் பக்கத்துல நாடகம் கொடுத்தா பரவாயில்ல. சரி
இன்னைக்கு ஏதோ இங்க வந்துட்ட. அப்ப ரெகுலரா வந்தா என்ன சொல்ல மாட்டேன்னு? என்ன பண்றது? என்ன சொல்ல மாட்டேன்னு? கட்டழகு கட்டினவே ஏய் ஆஹா ஏய் ஆஹா ஏய் கட்டழகு அப்பெல்லாம் போனாலும் ஆமா இன்னொரு போட்டு உங்களை பார்த்தோன்னு போடணும்னு ஆசையா இருக்கு. உங்களை பார்த்தோன்னா எனக்கு தான் போடணும்னு ஆசையா இருக்கு. ஏய் நாடகத்துக்குமா ஏன்பா அப்படியே ஆசை ஐயா நடிக்கிற அப்படியே. இந்த வாத்தியாரை கூட்டி போடுவார். ஏய் பெட்டி ரெண்டா பேருமுடி. நாடகத்துக்கு தான் நீ ஏமா தப்பா நினைக்கிற? நான் தப்பா நினைக்கவே இல்லை ஒண்ணும். உனக்கு அப்படி தோணுதா? எனக்கெல்லாம் ஒண்ணு தோணல. தோணக்கூடாது. தோணாது உன்னைய பார்த்தா ஏய் நாடகத்துக்கு போடணும்னு தோணல. செத்துருவ நீ ஞாபகம் வச்சுக்க. காலையில தோரம் முடிச்ச பல்ல கழட்டிட்டு என்ன பண்றது? கழட்டி விட்டுருவேன். ஏற்கனவே கீழே தள்ளி 2 பல்ல கழட்டாங்க. என்னத்த தள்ளிட்டாங்கல்ல தெரிஞ்சுட்டு சரிதான். போலாமா நம்ம? வாங்க போலாம். அடியேன் அத்தொருமா வரையா ஏ ஆதா அதரமா வாரியா அடடா பார்த்தா பார்க்காமலே போறியா அடா கம்பக்கோ யாருமில்லே அள்ளிக்கவா அம்மா புள்ளே ஏ ஆதா அதரமா வாரியா அவரை புவாக அல்லாம கொல்லாம அன்னைக்கு துடிச்சிருக்கே. அஞ்சாறு நாளாச்சு எல்லாம் இல்லாம அடக்க துடிச்சிருக்கேன். அட அவரை புவாக அல்லாம கொல்லாம அன்னைக்கு துடிச்சிருக்கே. ஒரு அச்சாரம் போட்டாச்சு அஞ்சாறு நாளாச்சு தனிக்க தவிச்சிருக்கே. செஞ்ச சிறுபிள்ளை சில்லறைய ஜடரா. போடு, போடு. மனசுக்கு என் மனசே பதறது. பவள வாயில கேட்கிற அழகா பதத்துமே என் மனசு பட்டு துடிக்குது. ஏ ஆதா நோதா ஏ ஆதா அதரமா வாரியா அடடா அடடா நான் போடுற முன்னால நீ வாடா பின்னால. எதுக்குமா? சும்மா ஏய், சும்மாடா. சும்மா நான் ஒண்ணு சொன்னா நீ ரெண்டு சொல்றியே. எனக்கு ஏதோ சும்மாங்கிற மாதிரி. ஐயப்பா நான் அப்பெல்லாம் பேச மாட்டேன். சும்மா நான் ரொம்ப நல்ல பிள்ளை. ஆமா படிதாண்டா பத்தினி நீதானே. நான் சின்ன பிள்ளை. ஆமா ஏய். சின்ன புள்ள. ஆ அப்புறம் நான் சொல்றதா நீ சொல்லணும். சரி. நான் போற முன்னால பொட்டிக்கற நீங்க வாங்க பின்னால. கார் தனியா தான் நிக்குது பாப்போம். ஏய் பிளான் இல்லம்மா வீட்டு கூட்டி போறோமா? ஐயோ யூடியூப் வேற ஓடுதுடா. உன்னைய பாம்பு புடுங்கிறதுக்கு. இல்லம்மா வீட்டு கூட்டி போறேன். அந்த இதெல்லாம் கட் பண்ணிடுறேன் நல்லா பண்ணிடு. ஏன் புருஷன் பாக்கட்டும் விடு. என்னது அதை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன்டா. ஏன் நாளை காலைல குருண மருந்து வாங்க போறேன். இதை மட்டும் ஜூம் பண்ணி போடுங்க. இல்ல ஒரு நாளைக்கு லீஸுக்கு எடுத்து வந்திருக்கேன் 3500 வாடகை. ஆவாரம் பூவாக வாரம் பூவாக இல்லாம இல்லாம
சைஸா அடடா 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 இது என்னமா அது குண்டி சின்னதா ஒண்ணு கிடைக்கிறதுனா பின்னாடி பேசிடுவோம் இங்க என்னமா பாரு பாவாடை தூக்கிட்டு ஆட போறேன்டா. இங்க என்னமா தூக்கி நிக்கிற நான் என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? பாவாடை தூக்கி ஆடுறியா? நான் என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? இடஞ்ச நடந்தா அவுத்து போட்டு ஆட வேண்டியதானே? என்னத்தையோ இடஞ்ச நடந்தா பாவாடை அவுத்துட்டு ஆட வேண்டியதானே? அவுக்கட்டுமா? அத உள்ள போட்டுருக்கீங்களா பாரு. என்ன அது போட்டுருக்கேன்? இத போட்டுன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நீ பார்க்க கூடாது தம்பி. ஏன்? சரிப்பட்டு வர மாட்டேன்னு. கல்யாணம் பண்ணி பாத்துக்கோ. யாருக்கு கல்யாணம்? உங்களுக்கு எனக்கு இந்த 60 கல்யாணமா? ஆமா. எத்தனை தடவை ஆகும்? ஆனா பரவாயில்ல. நான் உங்கள்ட்ட ஆடி வந்துட்டுமா? வாங்க. வரட்டுமா? வந்துருவோம். மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதே இந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. எப்ப வர போற மச்சா நீ எப்ப வர போற? பத்த தலை பாம்பா வந்து எனக்கு முத்தம் தர போ. பாண்டியனை கூப்பிடுற மாதிரி இருக்கே சைஸா. ஐயோ வம்ப கட்டுறான் ஜாமி. நல்ல என்னட்ட ஆடி வரேன்ட்டு அங்க பார்த்து பாடிக்கிட்டு இருக்க. நான் இப்ப நீங்க இங்க இருக்கீங்க, ஆமா. நான் இங்க இருக்கேன். நேரா தான் நான் பாட முடியும். மைக் எங்க இருக்கு? சரி சரி விடு. ஒரு நாள் நடத்துக்கு வந்து உன் குடும்பத்தை நான் கிடைக்க விரும்பல வந்து. எப்ப வர போற மச்சா நீ எப்ப வர போற? பொத்த தலை பாம்பா வந்து எனக்கு முத்தம் தர போற. மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. எப்ப வர போற மச்சான்? எப்ப வர போற மச்சான்? எப்ப வர போற? எப்ப 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 இப்ப என்னமோ அமுக்கு நீ என்னது என்னதுமா? என்னனே வச்சு விட்டாது வாலிமு கூட வச்சு இப்ப விட்டியா? என்னமோ பூல் நமக்கு இல்லம்மா அவர் உன்னை சைஸா பாத்துட்டு இருக்காரு ரொம்ப நேரமா. குண்டியவே பாக்குறாருங்க. வேற அவர் அப்படி உட்கார்ந்துருக்க வேற விதம் அந்த தெரியுமா மாதிரி. தெரியாதானே? எருத்திருந்தா ஒன்றும் நாங்கள் எதுவும் சொல்லவே மாட்டோம். நீங்கள் கவலைப்படாம எருத்திருந்தா தூக்கி வாயில வச்சு விடுங்க சாகட்டும். அவர் என்ன சொல்ற? உனக்கு மாதிரி யாருக்கு இருக்காதுங்கிறாரு. மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதே மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெளி நிலா வந்து வந்து தேடுதே. எப்ப வர போற மச்சான்? எப்ப வர போற? இதெல்லாம் பாம்பா வந்து முத்தம் தர போற. போற மச்சான் எப்ப வர போற? மூணு முழம் மல்லிகைப்பூ ஒன்ன முட்டை கண்ணால் பார்க்கிறது. முட்டை கண்ணு மல்லிகைப்பூ ஒன்ன முட்டை சொல்லி கேட்கிறது. நீ காவலுக்கு மட்டும் இல்லையா ஏ கட்டளுக்கு கட்டிக்காரையா? நான் சொடக்கலுக்கு சொல்ல தரையா? நிக்கிட்ட வாயா நிக்கிட்ட வாயா நிக்கிட்ட வாயா. புருஷனுக்கெல்லாம் சிரமமே இல்லை. புருஷனுக்கு ஏன் வாத்தியாரே சும்மா உட்காருங்க. என்ன என் புருஷனுக்கு என்ன? இல்ல நாடத்துக்கு போட்டு பண்ணி முகரை பாரு பண்ணி இழிச்சுக்கிட்டு பேசு அப்படி நக்குன மாதிரி. எப்ப வர போற மச்சான்? பொண்ணு விட நம்மள. அதனால பெட்டிக்காரர் சொல்லுங்க. உங்க 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 சாமான பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. ஏமா நல்லா கண்ணங்கரையர் நெட்டா தானே வச்சிருக்கீங்க. கிரகத்தை பாரு. இல்ல கீபோர்டு எனக்கு பெருசா இருந்தா பிடிக்காது. என் சைஸுக்கு சிறுசா இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். அப்ப அந்த குச்சியை கொண்டு அளவுக்கு மீறி எப்பயுமே ஆசைப்படவே கூடாது. இது போதும். அது பத்தாதுடா 3 டேலே. மிருதங்க டாடி பண்ணும்ல 2 நிமித்தி வச்சு. ஆமா ஆல் ரவுண்டுக்கார தூக்கி போட்டு. சண்டையா? எந்த பொண்டாட்டியோட? இல்ல இங்க பேசு. டேய் விளங்காதவனே. அவர் அப்படியே போட்டு வர்றா. இங்க வர்றா ஒரு பாடுறாங்க வர்றா. நீ நல்லா இருப்ப பேசாம ரஜத்தை துருத்தியை முடிக்கிட்டாப்பா. பரவாயில்ல. டாடி பண்ணுனாக்க பட்டாம்பூச்சியை பிடிக்கணும். பட்டாம்பூச்சியை பிடிச்சி மிருதாங்க கட்டையில வைக்கணுமுங்க. ஆமா
அந்த கட்டையில வைக்கும்போது அந்த பட்டாம்பூச்சியை மெதுவா நான் போய் அந்த கட்டையை பிடிச்சி நசிக்கிரு சி கட்டடா கட்ட ஆமா ஆமா பிடிச்சிடுவோம் பட்டாம்பூச்சி மெதுவா பிடிச்சி அங்க பிடிச்சிடலாம்